ஃபஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெரி ப்ரோ வந்திருக்காப்புல ஃபஸ்ட் ஓவருக்காக. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சாஜித் அண்ட் ஃபாரிஸ் உள்ளே இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஜெரி ப்ரோ இங்கே ஃபஸ்ட் ஓவருக்காக சேலஞ்சஸ்க்காக ஃபஸ்ட் ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்னு சொல்லலாம். ஒரு நல்ல குட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் இல்லை, ஒரு டாட் பால் அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் பண்ணிட்டுருக்காப்புல. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் போகுது. ஒரு அருமையான பவுலிங் இங்கே, ஒரு சின்ன ஒரு ஆப்பிள் இங்கே ஒயிட். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒயிடாக இருக்குது, சிங்கிள் மட்டும் கொடுத்துருக்காப்புல. 3 balls in. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே லெக் சைடு போயிட்டுருக்கு. உமர் ப்ரோ ஒரு குட் ஸ்டாப்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஜெரிவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அது திருப்பி அடிச்சிருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு, கண்டிப்பாக வந்து 4ங்க, ஒரு அருமையான 4ங்க. சஜித் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பேட்டிங்னு சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அந்த பாலை திருப்பி அடிச்சிருக்காப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4, ஒரு வெல் பவுண்ட்ரின்னு சொல்லலாம். ஜெரிபரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சஜித்துக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் இங்கே. நெக்ஸ்ட் ஓவருங்க ஃபஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க, கண்டிப்பாக அது ஒரு சிங்கிள் ஆகுமா, ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லாங்க உமர் ப்ரோ. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பால் இங்கே சஜித்துக்கு, அதுவும் திருப்பி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே போகுதுங்க ஒரு 4, பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுன்னு பார்க்குங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு அருமையான 4 இங்கே. சஜித் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவரோட பேட்லேருந்து அதே மாதிரி ஷாட்டு. சஜித் ஒரு அருமையான பவுண்ட்ரி இங்கே. இப்போ அவரோட ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக இருந்துச்சு. இங்கே ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணிகிட்டு இருந்தாப்புல சஜித். அருணோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சஜித்க்கு ஒரு வெல் பவுலிங் இங்கே, வெல் பவுலிங், அருமையான பவுலிங் இங்கே. அருணோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சஜித்க்கு அதையும் நல்லா திருப்பி விட்டாப்புல, பார்த்தீங்கன்னா இல்லை பால் உள்ளே போயிருக்கு. அருணோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சஜித்துக்கு மறுபடியும் திரும்பி இருக்காப்புலங்க, கண்டிப்பாக விக்கெட்டா இல்லை, பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பால் அங்கே. அருணோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சஜித் மறுபடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், ஒரு வெல் பவுலிங் இங்கே. இதோட இந்த ஓவர் முடியுதுங்க. அருண் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஓவர் இங்கே கொடுத்துருக்காங்க. குட் ஓவர் அருண். இப்போ நெக்ஸ்ட் ஓவர் மறுபடியும் கண்டினியூ பண்ண ஜெரி ப்ரோ. இப்போ பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா சஜித் அண்ட் ஃபாரிஸ் உள்ளே இருக்காங்க. 2 overs and 13 runs, no wicket loss. நெக்ஸ்ட்டு ஜெரி ப்ரோட நெக்ஸ்ட் பால் இங்கே ஃபாரிஸ் ஒரு அருமையான பவுலிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட் இங்கே அங்கே உமர் ப்ரோ இருக்காப்புல. இது ஒரு 4, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரிங்க, ஒரு வெல் பவுண்ட்ரின்னு சொல்லலாம். லெக் சைடு அதை திருப்பி அடித்தாப்புல ஃபாரிஸ். குட் பேட்டிங் இங்கே ஃபாரிஸ், நல்லா ஒரு வெல் பேட்டிங்னு சொல்லலாம் ஃபாரிஸ். ஒரு அருமையான 4 இங்கே. ஜெரிபரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஃபாரிஸ்க்கு அது அருமையான பவுலிங் இங்கே, ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. கீப்பர் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காப்லாங்க, ரூல்ஸ்லாம் அடிச்சாப்புல. ஆனால் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு. நல்ல பவுலிங் மறுபடியும் லெக் சைடு போகுது அங்கே உமர் ப்ரோ, ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். ஒரு டாட் பால் மறுபடியும் நல்ல ஒரு குட் ஸ்டாப்ங்க இங்கே பார்த்தீங்கன்னா. ஜெரிப்ரோட நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அது டாட் பால் ஆகுது, ஒரு குட் ஓவர்னே சொல்லலாம் இங்கே ஜெரி ப்ரோ. சஜித் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ணுறதுக்காக இப்போது அருண் ப்ரோ, ஸ்ட்ரைக்கில் ஃபாரிஸ்,
ஷாட்டுங்க அங்கே முன்னாடி போதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஒரு வெல் 6னே சொல்லலாம். ஒரு அருமையான 6 அங்கே ஃபாரிஸ். ஒரு வெல் ஷாட்டுங்க இங்கே ஃபாரிஸ். பார்த்தீங்கன்னா ஃபாரிஸ்க்கு மறுபடியும் ஒரு அருமையான 6 பார்த்துருக்கலாம். லாஸ்ட் பால் மறுபடியும் அதே சைடு போயிருக்கு. மறுபடியும் ஒரு 6 4 ஒரு வெல் 4னே சொல்லலாம். அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒரு 6 பார்த்தீங்கன்னா ஒரு அடிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுமா இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது, கேட்ச் இல்லை. அருணோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சஜித் நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு பால். ஒரு சிங்கிள் நல்ல குட் ஸ்டாப்புங்க அங்கே உமர் ப்ரோ. அதனால் ஒரு சிங்கிள் மட்டும். அருண் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அது கேட்ச் ஆகுமா, ஒரு வெல் கேட்ச்னே சொல்லலாம். குட் கேட்ச், ஒரு குட் கம்பேக்னு சொல்லலாம். இங்கே அருண் ப்ரோ பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு குட் கம்பேக். இப்போ நல்ல ஒரு கீப்பிங்க இங்கே. அந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது ராகுல் ஒரு நல்ல பவுலிங் பண்ணிட்டு இருந்தாப்புல லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா. இப்போ அடுத்து பேட்ஸ்மேனாக உள்ள ராகுல். அருண் ப்ரோ ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் போயிருக்கு. நல்ல ஒரு ஷாட் அங்கே ஒரு பவுண்ட்ரி வந்த வேகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் த மார்க் ஒரு பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல ராகுல். 4 overs in 37 runs, 1 wicket loss. Next பாலராக ஜெரி ப்ரோ மறுபடியும் நல்ல ஒரு ஷாட்டு. மறுபடியும் இது கேட்ச் ஆகுமா, கேட்ச் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணுங்க. வெல் கேட்ச்னு சொல்லாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த விக்கெட் போகுது. இட்ஸ் அ குட் பவுலிங் அண்ட் குட் கேட்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெல் கேட்ச்னே சொல்லலாம். அஷ்ஃபாக் அப்புறம் ஜெரி ப்ரோ ஒரு வெல் பவுலிங். இங்கே அவரோட இங்கே ஒரு விக்கெட் இங்கே எடுத்துருக்காப்புல. அது பார்த்தீங்கன்னா ரஜிதா மொய்தீன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஃபேஸ் பண்ண போகிறாப்புல. ஜெரி ப்ரோ கண்டிப்பாக இன்னும் ஒரு விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லே போட்டுருக்காங்க ஜெரி ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும் சேலஞ்சஸ். இப்போ நல்ல ஒரு பவுலிங் இங்கே மறுபடியும் ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். அங்கே ஸ்லிப்பில் அஷ்ஃபாக் வந்துட்டீங்க. ஜெரி ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், குட் டாட் பால்னே சொல்லலாம். ஒரு குட் ஸ்டாப் அங்கே. அதனால் ஒரு நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். மறுபடியும் ஒரு டாட் பால் கண்டிப்பாக, ஏன்னா விக்கெட் விடக்கூடாது. நெக்ஸ்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் அகெயின். ஜெரி ப்ரோ இட்ஸ் அ குட் அட்டாக்கிங் பவுலிங். ஜெரி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் கம்பேக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு எடுத்துருக்காப்புல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பால் டு பால் டாட் பால் ஆகுது. அடுத்த பால் மறுபடியும் அது டாட் பால், குட் பவுலிங்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஓவர் நின்று விளாண்டாகணும். ஏன்னா அடிக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் விடுவோம் அப்படிங்கிறதுனால ரஜித் மொய்தீன் பார்த்தீங்கன்னா வந்து நின்று ஆடிருக்காப்புல. பால் எதுவும் கனெக்ட் பண்ணல. இப்போ இதோட இந்த ஓவர் முடியுது. லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா மெய்டன் ஓவராக இருந்திருக்கு. 5 overs and 37 runs, 2 wicket loss. ஜெரி ப்ரோ லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா நல்லா குட் ஓவருங்க. லாஸ்ட் ஓவர் மெய்டன் ஓவராக போட்டிருக்காப்புல. ஜெரி ப்ரோ 3 overs, 1 maiden over, 12 runs and 1 wicket எடுத்துருக்காப்புல. நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான ஷாட்டு. மறுபடியும் கேட்ச் ஆகுமா, இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு அருண் ப்ரோ ஒரு நல்ல குட் ஃபீல்டிங். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 runs கிடைக்கிது. ஒரு நல்ல ஒரு ட்ரை கேட்ச்னே சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேட்ச் போயிருக்கு. அடுத்த பால் மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. கேஎஃப்சியோட செமிஃபைனல் மேட்ச்சுங்க. இப்போ அது ஒயிட் பால், குட் ஒரு ஒயிட் பாலாக இருக்குது இங்கே. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வைடு.
நெக்ஸ்ட் பாலுங்க இங்கே ராகுல் ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல்டிங்னு சொல்லலாம். அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது, குட் ஃபீல்டிங். அஷ்ஃபக்கோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ராகுலுக்கு ஒரு அருமையான பவுலிங்கு. இங்கே அஷ்ஃபக் ஒரு வெல் பவுலிங்னு சொல்லலாம். நல்ல ஒரு குட் கம்பேக் அஷ்ஃபக்கோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ராகுலுக்கு பவுலிங்கை வெல் பவுலிங்னே சொல்லலாம். ஒரு அருமையான பவுலிங் கிடச்சிருக்கு. அஷ்ஃபக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஓவர் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காப்புல. டாட் பால்ஸ் திரும்ப ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஒரு குட் பவுலிங்னே சொல்லலாங்க இங்கே அஷ்ஃபக். Well bowling. ரஷித் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக உள்ளே இருக்காப்லங்க. நியூ பேட்ஸ்மேன் ரஷித். இதோட அஷ்ஃபக்கோட ஓவர் முடியுதுங்க. அஷ்ஃபக் ஒரு குட் பவுலிங்னு சொல்லலாம். நல்ல ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல, குரூஷியலான விக்கெட் ராகுல் ப்ரோட விக்கெட்டை. இப்போ இதோட இந்த ஓவர் முடியுது. 6 overs and 41 runs, 3 wicket loss. Okay. Okay, it's okay. வெல் ஷாட்னே சொல்லாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஷாட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரஜித் மொய்தீன் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஷாட் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. ஜெரிப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ராஜித்துக்கு அருமையான பவுலிங். இங்கே ஒரு வெல் பவுலிங்னு சொல்லலாம். இங்கே குட் பவுலிங், குட் கம்பேக்னு சொல்லலாம். அடுத்த பால் ஜெரிப்ரோ. ரஜித்தின் மொய்தீன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே ட்ரைவ் ஷாட் போயிட்டுருங்க. ஆள் இருக்காங்க ஃபீல்டர். நல்ல ஒரு குட் ஃபீல்டிங்னே சொல்லலாம். ஒரு சிங்கிள் மட்டும் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாப்புல. அருமையான பவுலிங்க, வெல் பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெரிப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான போல்டிங் எடுத்துருக்காப்புலங்க. ஒரு வெல் பவுலிங்னே சொல்லலாம். ஜெரிப்ரோ பவுலிங். ஜெரிப்ரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், நம்ம வீடியோ போட்டிருப்போம். 500 விக்கெட்ஸ் மேலே எடுத்துருந்தாப்புல. நான் இப்போ பார்க்கணும், மறுபடியும் அப்டேட் பண்ணணும் அவரோட விக்கெட்ஸை. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவருக்கு இன்னும் 61 runs தேவைப்படுது. நல்லா ஒரு கம்பேக்ங்க. இங்கே கண்டிப்பாக இன்னும் ஒரு விக்கெட் 2 விக்கெட் கிடச்சின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கும். லோ ஸ்கோர் மேட்ச் எப்போதுமே டஃப்பாக தான் போயிட்டுருக்கும். ஏன்னா இப்போது ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இப்போது பேட்ஸ்மேன் சைடு வந்திருக்கு. ஜெரிப்ரோட நெக்ஸ்ட்டு ஒரு பால் இருக்குது இந்த ஓவரில். இது வரைக்கும் 46 runs, 4 wicket loss. ஜாசிம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் உள்ள நல்ல ஒரு ஷாட். இங்கே சிங்கிள், குட் சிங்கிள்னே சொல்லலாம். இதோட இந்த ஓவர் முடியுது. 47 runs, 4 wicket loss, 7 overs end. அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க. அங்கே ரஜித் பார்த்தீங்கன்னா நல்ல ஷாட்டுங்க. ஒரு சிங்கிள் கிடைக்குமா, ஒரு மிஸ்ஃபீல்ட், ஆனால் ஒரு சிங்கிள் மட்டும்தான், சிங்கிள் கிடைக்குது எடுத்துக்காப்புல. இப்போ அவரோட அடுத்த பால் ஜாஸ்மினுக்கு ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 போகுமா, கண்டிப்பாக ஒரு வெல் பவுண்ட்ரிங்க. இங்கே ஒரு குட் 4னே சொல்லலாம். ஜாசிம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெல் 4ங்க. லாஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் 4னே சொல்லலாம் ஜாசிம். அலிமுனோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஜாசிமுக்கு நல்ல ஒரு ஷாட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. உமர் ப்ரோ ஒரு குட் ஃபீல்டிங். அங்கே நல்ல குட் ஸ்டாப்புங்க. அங்கே அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும்.
அல்வினோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு சிங்கிள்ங்க, ஒரு வெல் சிங்கிள்னே சொல்லலாம். ஒரு 56 ரன்ஸ், 4 விக்கெட் லாஸ். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பால், இங்கே டாட் பால் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பால் இருக்குது, லாஸ்ட் பாலுங்க இது. இந்த ஓவரோட ஒரு வெல் பவுலிங் டச் ஆகிருக்கா பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4. ஆனால் இது லக்கி பவுண்ட்ரின்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து கீப்பர் இதை மிஸ் பண்ணியிருக்காப்புல இந்த பாலை. நல்ல ஒரு பவுன்சிங்காக போன பால். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 4. நாட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ரஜ்தீப், மொய்தீன், ஜாசிம் பார்த்தீங்கன்னா வெல் பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு சிங்கிளாக ஒரு 2 ரன்ஸ் போகுமா, 2 ரன்ஸுங்க டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்காப்புல. இங்கே அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங்கு. அஷ்ஃபக் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பவுலிங். இங்கே ஒரு பால் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பால்ஸாக போட்டுட்ருக்காப்புல. இங்கே நெக்ஸ்ட் பால் அதுவும் ஒரு அருமையான பவுன்சிங் பால் அஷ்ஃபக்கோட. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜாசிம் ஆஃப் சைட் பார்த்தீங்கன்னா கவரில் நல்லா அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் அதுவும் ஒரு அருமையான பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போகுமா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங். அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது. இந்த ஓவரோட லாஸ்ட் பாலுங்க இது. இப்போ ஸ்டோம் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, டீம் 50. நெக்ஸ்ட் பால் அஷ்ஃபக் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். இங்கே இது டாட் பாலாக மாற்றிருக்காப்புல. அஷ்ஃபக் ஒரு குட் பவுலிங். இங்கே அஷ்ஃபக் பார்த்தீங்கன்னா அஷ்ஃபக்கோட நல்ல ஓவர்னே சொல்லலாம். திரும்பவும் மறுபடியும் ஒரு நல்ல குட் ஓவர்னே சொல்லலாம். அஷ்ஃபக் 9 overs and 62 runs, 4 விக்கெட் லாஸ். இது நல்ல ஷாட்டிங்க அஜித். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா லாங் ஆஃபில் அடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. இங்கே ஒரு நல்ல குட் ஸ்டாப் அங்கே ஃபீல்டரு. அஷ்ஃபக்கோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜாசிமுக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு ஷாட்டு. கேட்ச் ஆகுமா? இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஒரு 6ங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேட்ச் ஆகணும்னு நினச்சாங்க எல்லாருமே. ஆனால் அது 6ல் போய் வந்திருக்கு. 6னா இல்லை, அல்பின் அங்கே ஃபீல்டரு. இப்போ நல்ல ஷாட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாசிம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்னே சொல்லலாம். இந்த பாலை பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட்ச் ட்ராப். ஆனால் ஒரு நல்ல ஒரு அருமையான 6 இங்கே ஜாசிம். அஷ்ஃபக்கோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜாசிமுக்கு மறுபடியும் நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆஃப் சைடு மறுபடியும் போயிருக்கு. மறுபடியும் அங்கே ஃபீல்டர் ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். அதனால் ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது ஸ்டோம் ரைடர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே மறுபடியும் லெக் சைடு போயிட்டுருக்கு. ஒரு நல்ல குட் ஃபீல்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது. பாலிங்க ஜாசிமுக்கு நல்ல ஷாட்டு. கேட்ச் ஆகுமா? ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். அங்கே நல்ல ஒரு குட் ட்ரைங்க. இந்த கேட்ச் நல்ல ட்ரை தான் உமர் ப்ரோ. ஏன்னா அது ரொம்ப லோவாக வந்துச்சு அந்த கேட்ச்சு. ஒரு குட் ட்ரைன்னு சொல்லலாம் உமர் ப்ரோ. ஏன்னா அந்த பாலையும் ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல. 4 போகலை, 6 போகலை. பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. இங்கே அஷ்ஃபக் ஒரு நல்ல பவுலிங். இங்கே அதெல்லாம் இந்த ஓவர் முடியுது. 10 overs and 72 runs, 4 விக்கெட் லாஸ். இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் ஜாசிமுக்கு ஒரு நல்ல ஒரு பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போகுமா? சிங்கிள், ஒரு குட் ஸ்டாப். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், 2 runs, 2 4s 1 6. நெக்ஸ்ட் ராஜித் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க. பார்த்தீங்கன்னா குட் ஃபீல்டிங். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் போயிட்டுருக்கு.
ஒரு சிங்கிள் மட்டும் ஒரு குட் ஃபீல்டிங்னே சொல்லலாம். ஆல்வின் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேவ் பண்ணியிருக்காப்புல ஆல்வின். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜாசிமுக்கு நல்ல ஒரு ஷாட்டுங்க. வெளியில் போகுமா? கண்டிப்பாக வெளில போயிருக்குங்க. இது நல்ல ஒரு ஷாட்டிங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஜாசிம் வெல் ஷாட்னே சொல்லலாம். இங்கே ஜாசிம் மறுபடியும் ஒரு 80 ரன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்க. கேட்ச் ஆகுமா? இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும். சூரஜ் அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ரஜித் ஸ்ட்ரைக்கில் இங்கே ராஜ். இதோட இந்த ஓவர் முடியுதுங்க. சூரஜ் ஒரு ஓவர் போட்டு 9 ரன்ஸ் கொடுத்துருக்காப்புல இந்த ஓவரில். பார்த்தீங்கன்னா 81 ரன்ஸ், 4 விக்கெட் லாஸ், 11 ஓவர் எண்டுங்க. 6 ஓவர் இருக்குது. 6 ஓவர்ஸ்க்கு 26 ரன்ஸ் நீடடுங்க. ஸ்டோம் ரைடர்ஸ் இன்னும் 26 ரன் அடிச்சாங்கன்னா வின் பண்ணுவாங்க இந்த மேட்சை. அதே சமயம் சேலஞ்சர்ஸ் இன்னும் ஒரு 6 விக்கெட் எடுக்கணும். ரிமைனிங் 6 விக்கெட்ஸ். அப்புறம் 6 ஓவர்ஸ் வேறு இருக்குது. பார்க்கலாம் கண்டிப்பாக யார் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த இன்னும் ஒரு கம்மிங் ஓவர்ஸில் ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பேட்டிங் சைடும் சரி, அதே சமயம் ஃபீல்டிங் சைடும் சரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கேஎஃப்சியோட செமிஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா அஸ்வகோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஜாசிமுக்கு ஒரு குட் ஓவர்னே சொல்லலாம். இந்த சமயம் பேட்டிங் சரி, ஒரு நல்ல பேட்டிங். அங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குது. நாங்கள் குட் பேக்கப்பில் வந்துருக்காங்க ஃபீல்டு. ஒரு அருமையான பேக்கப். அஸ்வகோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஜாசிமுக்குங்க நல்ல ஒரு ஷாட். அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் லெக் சைட் போயிருக்கு. மறுபடியும் அதே ஃபீல்டத்தை போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபீல்டிங் அங்கே வெல் ஃபீல்டிங்னு சொல்லலாம். அங்கே ஸோ நெக்ஸ்ட் பால் சிவாஜ் கேட்சா இல்லைங்க, மிஸ் ஆகிருக்கு. கேட்சாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போயிருக்கு பின்னாடி. இந்த பால் நல்ல ஒரு பவுன்சிங்கில் பார்த்தீங்கன்னா கீப்பர் சைடு நல்லா ஒரு பவுன்ஸ் ஆகி போயிருக்கு. இந்த பால் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 4. நெக்ஸ்ட் பால் சப்கோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அருமையான பவுலிங். இங்கே ஒரு அருமையான டாட் பால்னே சொல்லலாம். இது வெரி குட் பவுலிங். இங்கே பவுலிங் வெல் பவுலிங். அஸ்வகோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ராஜ். அது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சாக இல்லை, ஒரு அருமையான மறுபடியும் ஒரு டாட் பால். இங்கே நெக்ஸ்ட் நல்ல ஷாட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 மிஸ்ஃபீல்டுங்க மறுபடியும் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இல்லை. அருண் ப்ரோ இப்போ மறுபடியும் ஒரு அடுத்த ஓவருக்காக இங்கே வந்துட்டுருக்காப்பாங்க. 2 ஜாசிம் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஃபைவ் ஓவர்ஸ் 16 ரன், 18 ரன்ஸ் நீடட். ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே லெக் சைட் ஆஃப் சைட் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். ஆல்வின் அங்கே நல்ல ஒரு குட் ஃபீல்டிங். அங்கே ஆல்வின் வெல் ஃபீல்டிங்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். அருணோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஜாசிமுக்குங்க மறுபடியும் அதுவும் ஷாட்டு. நல்லா கேட்ச் ஆகுமா? ஒரு வேல் கேட்சிங்க. அங்கே ஜாசிம் இங்கே அவுட் ஆகிறாப்புல. ஆல்வின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேட்ச். அங்கே ஜாசிம் வெல் பேட்டிங். அங்கே ஸ்கோரை கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருக்காப்புல. ஆல்வின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டிங். அங்கே நல்ல ஒரு கேட்சு. $28 balls remaining, 17 runs needed, 5 wickets remaining. Next new batsman Razin. பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் உள்ளே இருக்காப்புல. அருண்பரோட நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ராசினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள், ஒரு குட் சிங்கிள்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து சிங்கிள்ஸ் தான் ஆடி ஆகணும். பால்ஸ் இருக்குது. 10 பால் சிங்கிள்ஸ் ஆனாலே வின் பண்ணிடலாம். அடுத்த பால்
நல்ல ஒரு பவுலிங் இங்கே, குட் கீப்பிங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பால் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இங்கே கீப்பரு, குட் கீப்பிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ராஜித் ஸ்ட்ரைக்கில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் போகுது, கண்டிப்பாக ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது ராசினுக்கு. ஸ்லிப்பில் போயிருக்குங்க, பின்னாடி தள்ளி விட்டுருக்காப்புல, போயிட்டே இருக்குது, கண்டிப்பாக போகுது. வெல் ஷாட்டுங்க இங்கே ராசின் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரென்த் பண்ணிக்கவே இல்லை, சும்மா தட்டி விட்டாப்புல பின்னாடி ஒரு 4 போயிருக்கு, ஒரு அருமையான 4 இங்கே ராசின். நெக்ஸ்ட் பால் ராசினுக்கு நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4 போகுமா, மறுபடியும் ஒரு பவுண்ட்ரி, ஒரு வெல் பவுண்ட்ரின்னு சொல்லலாம் மறுபடியும் ராசின். சரியான டயத்தில் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் போட்டிருக்கு இங்கே. ஸ்டோம் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ரன்னை ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 6 ரன்ஸ் மட்டும் தேவைப்படுது. 13 overs and 101, 5 wicket loss, 6 runs needed for 4 overs remaining. பார்க்கலாம். அல்வினோட அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட்டு, ஒரு விக்கெட்டா டச் ஆகிருக்கா ஸ்டம்பில். அது ஒரு சின்ன ஒரு அப்பீல் இங்கே கீப்பர் பார்த்தீங்கன்னா விக்கெட்டில் ஹிட் ஆகிருக்குன்ட்டு இங்கே இல்லை, நாட் அவுட். இப்போ நெக்ஸ்ட்டு அல்வினோட நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ராஜித்துக்கு நல்ல ஒரு ஷாட்டுங்க, அது கேட்ச் ஆகுமா, ஒரு வெல் கேட்ச்னே சொல்லலாம் இங்கே, ஒரு குட் கேட்ச், வெல் கேட்சுங்க இங்கே அவர் ஃபீலிங். இப்போ பிரபாகர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேட்சுங்க அங்கே, வெல் கேட்ச்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பால் அல்பினா நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஷாட்டுங்க இங்கே, வெல் ஷாட். இப்போ நல்லா ஒரு லெக்சர் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக இங்கே ஒரு சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் 5 runs மட்டும் தான் தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த ஓவரில் முடிப்பாங்களான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ஷாட் இங்கே, ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம் இங்கே, குட் ஸ்டாப், ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. இப்போ மனிஷ் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன், இப்போ நல்ல ஒரு ஷாட் அங்கே 4 run போகுமா, 4 மேட்ச் வின் பை ஸ்டோம் ரைடர்ஸ்ங்க, மேட்ச் வின் பை ஸ்டோம் ரைடர்ஸ், இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க இங்கே. கண்டிப்பாக ஒரு அருமையான மேட்ச்ங்க இது பார்த்தீங்கன்னா, லோ ஸ்கோர் மேட்ச் இங்கே ஸ்டோம் ரைடர்ஸ் வின் பண்ணுறாங்க. குட் பேட்டிங் பவுலிங் சரி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபைட் பண்ணி தான் வந்திருக்காங்க இந்த செமிஃபைனலுக்கு. இந்த ரெண்டு டீமுமே ஒரு பெரிய பிக் டீம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டோம் ரைடர்ஸ் வின் பண்ணி அவங்களோட நெக்ஸ்ட்டு ஃபைனலுக்கு போயிருக்காங்க. குட் மேட்ச்ங்க. இதோட மேட்ச் முடியுது. ஓகே, இப்போ வீடியோஸ் இல்லை, ஃபோட்டோஸ் எடுக்கலாம்.